இப்போ fourth question. The radius of convergence of the series summation n is equal to 1 to infinity n divided by 2 power n into z power n is option A r is equal to 1 by 2, option B r is equal to 3, option C r is equal to 1 by 3, option D r is equal to 2. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB 15 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருக்கலாம். அதாவது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா லிமிட்டோட ரெசிப்ரோக்கல். லிமிட்டோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா 1 by l. எல்ன்றது நமக்கு தெரியும். அந்த ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு அர்த்தம். அதை வச்சு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி லிமிட்னு சொன்னேன். அப்ப இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு, லிமிட்ன்றது 1 by rன்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியும் லிமிட்னா என்னன்றது தெரியும். லிமிட்ன்றது லிமிட் n tends to infinity a n plus 1th term divided by a n plus 1th term divided by nth term. இதான் நம்மளோட ஐடியா. ஸோ இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்றேன். அப்ப லிமிட் இஸ் ஈக்குவல் டு 1 by r இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity an plus 1 divided by an. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு anன்றது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, n divided by 2 power n. an plus 1னாக்க n எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து n plus 1 சப்ஸ்டிட் பண்ண, அவ்வளவுதான். அப்ப n plus 1 divided by 2 power n plus 1. இப்போ நான் வந்து லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity an plus 1 divided by an plus 1க்கு நான் என்ன போட்டுக்கலாம், n plus 1 divided by 2 power n plus 1 divided by n divided by 2 power nன்றது எப்படி வரும், 2 power n divided by n வரும். இப்போ இதுல 2 power n plus 1 நான் எப்படி போட்டுக்கலாம், 2 power n plus 1 நம்ம வந்து 2 power n into 2 ன்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது ஒரு 2 power n ஒரு 2 power n கேன்சல் ஆயிடும். அப்போ n plus 1 divided by n, இந்த இதுல ஒரு 2 power n நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஒரு 2 power n ஒரு 2 power n கேன்சல் ஆயிடும். அப்ப n plus 1 divided by n into 2 1 by 2 கிடைக்கும். திருப்பி n plus 1ல நான் வந்து n காமனா எடுத்துப்பேன். இந்த டேர்ம்ல n காமனா எடுக்கும்போது n into 1 plus 1 by n divided by n இருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ 1 plus 1 by n into 1 by 2 இருக்கும். இப்போ நான் n tends to infinity அப்ளை பண்றேன். n tends to infinity போடும்போது 1 by infinity இந்த 1 by n வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வந்துடும், 0ன்னு கிடைச்சிடும். ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு 0, இந்த வேல்யூ நம்மளுக்கு 0. ஸோ 1 into 1 by 2 வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 by 2. இப்ப கிடைச்சிருக்கிற வேல்யூ நம்மளுக்கு என்னது, இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா எல்ன்றது நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 1 by 2. எல்ன்றது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், 1 by rன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து 1 by 2ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப r வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பா என்னவா இருக்கும், 2ன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுல இருந்து நம்ம r is equal to 2ன்றது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஸோ r is equal to 2ன்றது எந்த ஆன்சர்ல இருக்கு, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர்.